சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனாவை எப்படியாவது சமாளிக்கணுமே, 7 நாளுக்குள்ளே எப்படி நம்ம உண்மையை சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனை இருந்துட்டு, என்ன கல்யாணி எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா, இனிமேல் ஆச்சியும் அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ளீஸ் மீனா, தயவு செஞ்சு இந்த பேரை கூப்பிடாத, வீட்டில் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். தயவு செஞ்சு அமைதியாக இருங்க மீனா. நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் உண்மையை சொல்ல பார்க்குறேன். ஆனால் எனக்கு 7 நாள்லாம் பத்தவே பத்தாது. தயவு செஞ்சு கொஞ்சம் டைமை மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் மீனா இருந்துட்டு, என்ன 7 நாள் தான் டைமு, 7ஆவது நாள் சொல்லலைன்னா நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொன்ன வார்த்தையே சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்துதான் ரோகிணி இருந்துட்டு, மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால தான் நம்ம பிரச்சனைக்குள்ளே தலையிட்டுருக்கா, இவளை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஒரு பக்கம் பிளான் போடுவோம். அதுக்கடுத்து தான் முத்துக்கு ரோகிணி யார், எப்படிப்பட்டவங்க, கிறிஷோட ரகசியம் என்னன்ற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்கள கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கும் வந்து ரோகிணி இவங்க பேர் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை கொடுத்து ஆதாரத்தையும் ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு, இவங்க சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ஆண்டி உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.